ஒரே ஒரு வெள்ளை அறிக்கையில் திமுகவோட கடந்த கால ஆட்சியோட சாயம் வெளுத்து போச்சுன்னு தான் சொல்லணும். தமிழகத்தில் அவங்க ஆட்சி செஞ்ச காலத்தில் மட்டும், அதாவது ஸ்டாலின் கடந்த 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக ஒருத்தங்க கடன் வாங்கினாங்கன்னா அது நல்ல விஷயமா தான் இருக்கும். ஆனால் இவங்க எந்த விதமான நிதி புரிதலும் இல்லாமல், நிர்வாக திறமை இல்லாமல், கடன் வாங்கினா அதை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற எந்த விவரமும் இல்லாமல் வெறும் கடத்தை மட்டும் வாங்கி வச்சு ஆட்சியை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் இவங்க எவ்வளவோ நலத்திட்டனை மக்களுக்காக வழங்கினாங்கிறது உண்மைதான். ஆனால் எதுவுமே சரியாகவும் இவங்க பண்ணலை. உதாரணமாக மகளிர் உரிமை தொகை கூட இவங்க சொன்ன தேதிக்கு கொடுக்கவே இல்லை. ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் தான் கழித்து கொடுத்தாங்க. இப்படி பண்ண பிறகும் இவங்களால தமிழகத்தோட நிதி சுமையை சமாளிக்க முடியாமல் கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த கடன் தமிழகத்தில் இருக்க இப்போ மொத்த கடன் 13 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. திமுகவோட இந்த கேவலமான செயலால் தமிழகத்தோட முன்னேற்றம் தான் பாதிச்சுன்னு நம்ம சொல்லணும். ஸோ நம்ம இனி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா தமிழகம் இப்போ நல்ல கைகளில் இருக்குது.